இன்னைக்கு கொஞ்சம் லொக்கேஷன்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு. இனிமேல் கொஞ்சம் மாடியில் வச்சு சமைக்கலான்ட்டு இருக்கோம். காற்று செமையாக அடிக்குது. சொல்லுங்கள். பைனாப்பிள் பாயாசம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: பைனாப்பிள், நெய், ஜவ்வரிசி, சர்க்கரை, ஏலக்காய், நட்ஸு, பால். ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து பைனாப்பிள் பாயசம் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பை பற்ற வச்சாச்சு. நெய் ஊற்றிக்க. நெய் ஊற்றிக்கலாம். வந்து நெய் போட்டாச்சு. நட்ஸ் எல்லாம் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து நட்ஸ் எல்லாம் வதக்கியாச்சு நெய்யில். இப்போ எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஜவ்வரிசி போட்டுக்கலாம். ஜவ்வரிசி நல்லா வேகட்டும். இப்போ வந்து மாவு ஜவ்வரிசி தண்ணியில் போட்டு நல்லா நம்ம வந்து கொதிக்க விட்டுக்கலாம். ஊற்றி இந்த ஜவ்வரிசியை போட்டாச்சு. இது டக்குன்னு குழஞ்சிரும். என்னென்னது மாவு ஜவ்வரிசி. தண்ணி பத்தலை. இப்போ வந்து நல்லா டக்குன்னு இது குழஞ்சிரும். இப்போ வந்து நம்ம வந்து பால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நட்ஸ் எல்லாம் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்களா ஜவ்வரிசியை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அதில் வந்து பால் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ பால் கொதிச்சோடனே பார்த்திங்கன்னா ஏலக்காய் போட்டுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பைனாப்பிள் பேஸ்ட்டு அதை அதில் ஊற்றிக்கலாம். சுகர் நெக்ஸ்ட் வந்து 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம், போட்டுக்கலாம். இல்லை அது லாஸ்ட்டாக வந்து பைனாப்பிள் ஜூஸ் ஊற்றி ஒரு கொதி விட்டுடலாம். லாஸ்ட்டாக வந்து இறக்கும்போது குட்டி குட்டியாக பைனாப்பிள் நறுக்கிச்சு அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு சூப். இது வந்து ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். நமக்கு சூப்பரான பைனாப்பிள் பாயசம் ரெடி. கண்டிப்பாக அதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். பூரு நெய் போகும், இதுக்கு மேலே வேண்டாம். அப்பா செம்மையாக இருக்குது. ஜெயபாரதி கேட்டாங்களே, அது சொல்லிடு. ஜெயபாரதி சிஸ், நீங்கள் கேட்ட பைனாப்பிள் பாயசம் ரெடி ஆகிட்டு உங்களுக்காக நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சுவையான பைனாப்பிள் பாயாசம் ரெடி.